Hey guys, welcome back to channel. Hope you are doing good guys. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் பூண்டு சேர்க்கும் போதே அது கூடவே பச்சை வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாங்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம மாங்காவை நல்லா துருவி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு தேவையான அளவு மாங்காய் தொக்கு பண்ண போகிறேன். அதனால் ஒரு 3 பெரிய மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவிட்டு துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பு மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் சால்ட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக இப்போவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் தொக்கை சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு சாப்பிட முடியுங்க. ஓகே கைஸ், இப்போது மாங்காய் சீசன். கண்டிப்பாக இந்த மாதிரி மாங்காய் தொக்கை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.